ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. எடுத்து வாசி. இனிய இதயங்களே, இதுவரை நாம் இந்த குறிப்பிட்ட புத்தகத்திலே 9 அதிகாரம் வரை இன்னாரின் மகன் இன்னார், இன்னாரின் மகன் இன்னார் என்று தலைமுறை பட்டியலாய் கொடுத்து கொண்டிருந்தவர் பின்பு சவுலை பற்றி கூறி, தாவீதை பற்றி கூறி, தாவீதின் வழியாக தான் கட்டி எழுப்புகின்ற சமுதாயத்திற்கு என்னென்ன வேண்டுமோ என்பதை ஒவ்வொன்றாக இறைவன் பார்வையிலே செய்து கொண்டு வந்திருக்கிறார் இந்த குறிப்பிட்ட ஆசிரியர். இவர் இப்பொழுது 16ஆம் அதிகாரத்திலே நமக்கு என்ன சொல்ல இருக்கிறார்? தாவீது அந்த உடன்படிக்கை பேழையை தன் நகருக்குள் கொண்டு வந்து வைத்து விட்டார். இப்பொழுது இனி என்ன நடக்கப் போகின்றது? அது வராத பொழுது, பாதியிலே நின்ற பொழுது மீண்டுமாக தாவீது கொண்டு வருவதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்தார் என்பதையெல்லாம் முன்பகுதியில் பார்த்தோம். வந்த பின்பு இங்கிருந்து என்னென்ன பகுதியில் நடக்க இருக்கின்றன, இந்த உடன்படிக்கை பேழைக்கு முன்பாக தாவீது என்ன செய்ய போகிறார் என்பதையெல்லாம் இனி அந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இதன் விளக்கங்களை வழங்க நம் மத்தியிலே தந்தை அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. இந்த 16ஆம் அதிகாரத்திலே இறைவன் தருகின்ற செய்தி, குறிப்பிட்ட ஆசிரியர் தருகின்ற செய்தி, தாவீதின் முன்பாக, உடன்படிக்கை பேழை முன்பாக என்ன இருக்கின்றது என்பதை நாங்கள் கேட்டு அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்ற தந்தை அவர்களே. இந்த பகுதியில் பொரிக்கல்ல மாதிரி பொரியும் இருக்குது, கடலையும் இருக்குது. கடலை சாப்பிடும்போது ஒரு இனிமை, பொரியை சாப்பிடும்போது ஒரு இனிமை. அது ஏனென்றால் இந்த முதற் பகுதி அழகான ஒரு சிறிய உரைநடை முன்னுரை இருக்கிறது. அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 7 36 ஒரு 30 வசனங்களுக்குரிய அழகான பாடல் ஒன்று இருக்கிறது. அருமையான பாடல், நன்றி பாடல், இறைவனை துதித்து பாடுகின்ற ஒரு பாடல். இப்படிப்பட்ட பாடல்களாலும் இப்படிப்பட்ட இறை செய்திகளாலும் தான் குறிப்பேடு என்பது ஆன்மீக சுரங்கம் என்று பலராலும் வர்ணிக்கப்படுகிறது. இந்த அமைப்பு முறையில் பார்க்கின்ற பொழுது இந்த 16ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 43 வரையுள்ள இறைவசனங்கள் அடங்கி இருக்கிறது. இந்த இறைவசனங்களிலே 1 முதல் 6 வரையுள்ள இறைவசனங்கள் உரைநடையாகவும், 7 முதல் 36 வரையுள்ள இறைவார்த்தைகள் அருமையான திருப்பாடலாகவும் அமைகிறது. இந்த திருப்பாடல் பற்றிய செய்திகளை பிற்பாடு பார்ப்போம். முதலில் முன்னுரையை நாம் பார்ப்போம். இந்த பகுதி ஒரு ஃபெஸ்டிவ் சாம் என்று சொல்வார்கள். இப்போ நம்ம ஊரில் ஒவ்வொரு பருவத்திற்கும், ஒவ்வொரு திருவிழாவிற்கும், ஒவ்வொரு கொண்டாட்டத்திற்கும் ஒரு பாடல் ஒன்று இருக்கும். கும்மி அடிப்பார்கள். அதே மாதிரி ஒப்பாரிக்குன்னு ஒரு ஓலம் இருக்கும் இல்லைங்களா? ஓலம் விட்டு ஒப்பாரி வைப்பார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற போது இட்ஸ் அ ஃபெஸ்டிவ் சாம் என்கிறார்கள். திருவிழாவினுடைய திருப்பாடல், திருவிழாவின் திருப்பாடல் என்று ஒரு ஆண்டவருடைய உடன்படிக்கையின் பேழையை நாம் முதன்முறையாக எருசலேமில் கொண்டு வந்து நிறுவுகிறோம். அவரும் ஆண்டவரும் மக்கள் மத்தியில் குடிகொள்கிறார். அந்த குடிகொள்வதை நாம் கொண்டாடி மகிழ்கின்ற ஒரு நிகழ்வை கொண்டாடுகின்ற பாடலாக இந்த பகுதி அமைகிறது. அதனால தான் ஃபெஸ்டிவ் சாம் என்று சொல்கிறார்கள். அதே போலவே இந்த ஃபெஸ்டிவ் சாம் என்று சொல்லப்படுகிற திருவிழா திருப்பாடலுடைய அற்புதமான தயாரிப்பாக, எப்படிப்பட்ட தயாரிப்பாக, சமய தயாரிப்பாக இந்த முதல் 6 வசனங்கள் இருக்கிறது. இந்த 6 வசனங்களிலே அந்த திருப்பாடலுக்கான சமய தயாரிப்பு, ரிலிஜியஸா, கல்டிக்கா, எப்படியெல்லாம் அவங்க தயார் பண்ணாங்க என்கின்ற ஒரு செய்தியை திரு வழிபாட்டு முறையிலே, திருச்சடங்குகளின் முறைப்பாடுகளிலே இவைகள் எப்படி தயாரிக்கப்பட்டன என்பதை பற்றிய செய்திகளை முன்பகுதி தாங்கி வருகிறது. கடைசியாக இந்த உடன்படிக்கையின் பேழை எடுத்துக்கொள்ளப்பட்ட வரும்போது கடந்த அதிகாரத்தில் நாம் பார்த்தோம், ஆண்டவருடைய முன்பாக உடன்படிக்கையின் பேழை முன்பு 40 ஆன ஆடையை அணிந்து எப்போது தாங்கிய தாவீதுடைய ஆட்டத்தை கண்டு மீகாள் இகழ்ந்தாள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதை தவிர அந்த பெண்ணை பற்றிய வேறு எந்த செய்தியும் குறிப்பிடப்படவில்லை. ஆண்டவர் அவளை சபித்தார் என்றோ, அவள் தாவீதுடைய மனைவி என்றோ இந்த புத்தகத்தில் வெளிப்படையாக எந்த இடத்திலுமே குறிப்பிடப்படவில்லை. அவள் மனைவியாகவே காட்டப்படவில்லை. அதுவும் அவளுடைய குறையை சொல்ல, அவங்க மனைவி என்றால் பிள்ளைகள் எங்கே என்பார்கள். பிள்ளைகள் இல்லாத மலடி என்று சொன்னால் அது நெகட்டிவ் செய்தியாக மாறும்.
அதையெல்லாம் ஆசிரியர் அழகாக தவிர்த்து விடுகிறார். அப்படி செய்கிறார். அதோடு கடந்த அதிகாரம் நிறைவு பெறுகிறது. அதை தொடர்ந்து வருகின்ற 16ஆம் அதிகாரம் இந்த பேழை எப்படி நகருக்குள்ளாக கொண்டு வந்து வைக்கப்பட்டது, அதனுடைய ஆரவார கொண்டாட்ட வரவேற்பு நிகழ்வுகள் எப்படி இருந்தது என்பதை பற்றிய செய்தி இந்த வாசிப்போம். அவர்கள் கடவுளின் பேழையை கொண்டு வந்து தாவீது அதற்கென்று அமைத்திருந்த கூடாரத்தின் நடுவே வைத்தார்கள். பின்பு கடவுளின் திருமுன் எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினார்கள். எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் தாவீது செலுத்திய பின்பு மக்களுக்கு ஆண்டவரின் பெயரால் அவர் ஆசி வழங்கினார். அவர் இஸ்ரேலாகிய ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் ஆளுக்கு ஒரு அப்பமும் ஒரு துண்டு இறைச்சியும் ஒரு திராட்சைப்பழ அடையும் கொடுத்தார். 3 செய்திகள் இருக்குது. ஒன்று எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினார்கள். ஆண்டவருக்கு உகந்த பலி எரிபலி என்று நாம் கண்டோம். கடந்த வகுப்புகளிலே நாம் அதை பார்த்தோம். இப்போ உடன்படிக்கையின் பேழை வந்தாயிற்று. அதற்கென்று அமைத்திருந்த கூடாரத்தின் நடுவே அதை வைக்கிறார்கள். ஆண்டவருக்கென்று வைக்கப்பட்ட கூடாரத்தின் நடுவே அதை வைக்கிறார்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்த மாட்சிமைப்படுத்த அவருக்கு தங்களுடைய மரியாதையை செலுத்த எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்துகிறார். நல்லுறவு பலி என்பது எரிபலி என்பது தகன பலியாக ஆண்டவருக்கு உகந்த பலியாக இருக்கிறது. நல்லுறவு பலிகளை நல்ல உறவுகளை கொண்ட மனிதனுடைய ஈடுபாட்டை சுட்டி காட்டுகிறதாக அது நல்லுறவு பலி இருக்கும். அல்லது நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவை முறிந்து போன உறவாக இருந்தால் அது நல்லுறவாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு பலியாக நல்லுறவு பலிகளை என்று சொல்வார்கள். ஃப்ரீ வில் ஆஃபரிங் என்று சொல்வார்கள். அந்த நல்லுறவு பலிகளை செலுத்துகிறாங்க. அப்போ செலுத்த பிற்பாடு இதில் ஒரு முக்கியமான செய்தி வருது. என்னன்னாக்க எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின்பு தாவீது இஸ்ராயல் அதாவது ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் ஆசி வழங்கினார் என்று சொல்லப்படுகிறது. ஆசி வழங்குதல் என்பது குருவினுடைய பணியாகும், தலையாய பணியாகும். அதனால் நம்ம எண்ணிக்கை நூல் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்போம். அதுமாதிரி 11ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். இந்த ஆண்டவர் திரும்பத்தை உன் பக்கம் திருப்பி ஆசி வழங்குவாராக, ஆண்டவர் உன் திரும்பத்தை உன் பக்கமாய் திருப்பி உனக்கு அருள் வழங்குவாராக. நம்ம ஒவ்வொரு ஆண்டும் நியூ இயர் அன்னைக்கு வாசமாக கூட அது அந்த பகுதி வரும். அந்த பகுதியை இந்த இடத்துல இவர் ஆசி வழங்குகிறார். ஆக நான் சற்றே குறிப்பிட்டது போல அரசனே குருவாகவும் செயல்பட்ட காலகட்டம் முந்தைய காலகட்டம். பிந்தைய காலகட்டத்தில் குருக்கள் தனி அரசர்கள் தனி என்ற. இப்போ ஏரோது அரசன் ஒருபோதும் பள்ளி செலுத்த வரவில்லை, ஆலயத்திற்குள்ளாக கூட வரவில்லை. ஆலயத்தை சுத்தம் செய்தான், ஆலயத்தை துப்புரவு பண்ணினான் எல்லாம் சொல்றாங்களே ஒழிய அவனுக்கும் குருவுக்கும் காத தூரமாக இருந்தது. அந்த வகையில பார்க்கின்ற பொழுது இந்த இடத்துல அரசரே குருவானவருடைய பணியும் செய்வதாக இந்த பகுதியை நாம் பார்க்கிறோம். அது 3ஆவதாக அவர் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் ஆளுக்கு ஒரு அப்பம்னு சொன்னோன்னு ரொட்டி பண்ணுன்னு நினைச்சிக்கூடாது. அதனால் பெரிய வட்டமாக இருக்கிற அப்பம். அவங்க இஸ்ராயலுடைய அப்பம் இன்னைக்கு போனோம்னா கூட அவங்களுடைய அப்பங்கள் எல்லாம் பெரிய பெரிய அப்பங்கள், ஒரு தோசைகள் சைஸுக்கு அப்படி ஃபுல்லாக நல்லா மொத்தமாக பொசன்னு இருக்கும் இல்லைங்களா. அதற்குரிய வாசனை பொருட்கள் எல்லாம் போட்டு அழகாக 2ஆக தயாரிப்பார்கள். அப்பவும் இறைச்சி ஒரு துண்டு இறைச்சியும் திராட்சைப்பழ அடையும். திராட்சைப்பழ அடை என்பது நம்ம ஊரில் ஃப்ளம் கேக் கொடுக்குற மாதிரி ஒரு காஸ்ட்லி லெவலில் செலிப்ரேஷன்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அது. அந்த வகையில் திராட்சைப்பழ அடையை அவர்கள் கொடுக்கிறார்கள். அத்திப்பழ அடைகள் என்பது பசிக்கும் மருந்துக்கும் சரியாக இருக்கும். இது திராட்சைப்பழ அடையை கொடுக்கிறார். ஓகே, 4ஆம் வசனத்தை வாசிப்போமே. பின்பு அவர் ஆண்டவரின் பேழையின் முன் திருப்பணி புரியவும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் செயல்களை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தவும் அவரை போற்றவும் லேவியருள் சிலரை நியமித்தார். ஆசாபு தலைவராகவும் செக்கரியா துணைத் தலைவராகவும் எயியேல் செமரியா மொத்து எக்கியேல் மத்தித்தியா எலியாபு பெனாயா ஒபேதெதோம் எயியேல் ஆகியோர் தம்புரு சுரமண்டலம் ஆகிய கருவிகளை வாசிக்கவும் ஆசாப்பு கைத்தலம் கொட்டவும் பெனாயா யகாசியேல் ஆகிய குருக்கள் இருவரும் கடவுளின் உடன்படிக்கை பேழையின் முன் இடைவிடாமல் எக்காலங்களை ஊதவும் நியமிக்கப்பட்டார்கள். ஆண்டவரின் செயல்களை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தவும் அவரை போற்றவும் ஆண்டவரின் செயல்களை நினைவு கூர்ந்து நன்றிக்கிறோம். எப்ப செங்கடலை கிழித்து வழி உண்டாக்கிய ஆண்டவரை, பாலைவனத்திலே மன்னாமை தந்த ஆண்டவரை, பாலைவனத்திலே மேகத்தூணாகவும் நெருப்புத்தூணாகவும் வழிநடத்திய ஆண்டவரை, ஆண்டுடைய செயல்களை நினைத்து அதான் நான் சொன்னேன்.
இந்த ஜக்கார் என்கின்ற வார்த்தை என்பது நினைவு நினைவு கூறுதல் கூர்தல். என்பதை சொல்லுகிறது. ஜக்காரியா ஆண்டவர் நினைவு கூர்ந்தார் கூர்ந்தார். என்று பொருள்படும். இந்த ஜக்கார் என்கின்ற வார்த்தை மிக அற்புதமான வார்த்தை. இந்த வார்த்தையிலே நிறைய அர்த்தம் அடங்கி இருக்கிறது. நிறைய அர்த்தம் அடங்கி இருக்கிறது. இப்போ நாம் நினைச்சோம் அப்படின்னோம்னாக்க அனலிட்டிக்கல் மெமரியாக இருக்கும். நம்ம மெமரி வந்து அனலிட்டிக்கல் மெமரி. 2 + 2 = 4. 2 × 2 = 4. A + B whole square = A² + B² + 2AB. அனலிட்டிக்கல் மெமரி. ஆனால் இஸ்ராயல் மக்கள் வந்து சிந்தட்டிக் மெமரி. சிந்தட்டிக் மெமரினாக்க பார்ப்பாங்க, ஒரு சின்ன ஒரு இதை பார்த்தாங்கனாக்க அதை வச்சு ஒரு அப்பத்தையும் ஒரு ரசத்தையும் ஒரு துண்டும் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதை பார்த்தாங்கன்னா உடனே பாஸ்காவுக்கு போவாங்க. அந்த பாஸ்கா எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, என்ன நடந்துச்சு எல்லாம் நினச்சி பார்த்துக்குவாங்க. சிந்தட்டிக் மெமரி வந்து டோட்டாலிட்டேரியன் மெமரி, எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து. இந்த சின்ன மோதிரம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த மோதிரம் வந்து அம்மா இறக்கிறதுக்கு முன்பாக கொடுத்த மோதிரம் அந்த காலத்தில். அப்போ கொஞ்சம் உடஞ்ச பிற்பாடு இன்னொரு மோதிரத்தை வாங்கி போட்டுக்கிட்டேன். இதே மாதிரி ஒரு சின்ன மோதிரத்தை வாங்கி போட்டுக்கிட்டேன். ஆனால் இந்த மோதிரத்தை பார்க்கும்போதெல்லாம் வந்து அம்மா கூட இருக்கிற மாதிரியே ஒரு எண்ணம் வரும். இந்த மோதிரத்தை பார்க்கும்போது அம்மாவுடைய பாசம், அம்மாவுடைய வழிநடத்தல், அம்மாவுடைய நேசம், அம்மா நம்ம கூட இருக்கிறது, அம்மா நம்மளை வழிநடத்துனது, அம்மா நமக்கு கூறிய அறிவுரைகள், அம்மா வந்து எப்படிப்பட்ட ஒரு குருவாக நாம் வாழ வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டது எல்லாமே நமக்கு நினைவாக ஒரு சிந்தட்டிக்காக ஞாபகத்து வரும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தட்டிக் மெமரி தான் வந்து இஸ்ராயல் மக்களுடைய மெமரியாக சொல்வார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த இடத்துல ஆண்டவர் செய்த செயல்களை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்தவும், ஆண்டவர் செய்த செயல்களை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்தவும், அவருக்கு புகழ் பாடல் பாடவும் என்று லேவியர்களில் ஒரு சிலரை தாவீது நியமிக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது 3 பேரை நம்ம சொல்கிறோம். நம்ம கோரைட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, கோரா மனிதர்கள், கோராக்கியர் என்று தமிழில் சொல்லுவாங்க. கோராக்கியர் என்னன்னாக்க இரவிலே ஆண்டவருக்கு என்று பாடல் பாடுகிற மனிதர்கள். அவர்கள் இரவு வேளைகளில் ஆண்டவருடைய பாடலை பாடி ஆண்டவரை துதித்து ஆண்டவருக்காக காவல் காக்கிற மனிதர்கள். இன்னொன்று வந்து ஆசாப் குழுவை சார்ந்தவர்கள், ஆசாப் என்ற குழுவினர்கள். இவர்கள் இறைவனுக்கு என்று புகழ் பாடல் பாடுகின்ற ஒரு சிறப்பு குழுவினர். ஒரு சில பாடல்களை இவங்க தான் பாடுவாங்க. ஒரு சில நிகழ்வுகளுக்கான செயல்பாடுகளில் இவருடைய பங்கு மிக முக்கியமானதாக இருக்கும். ஆசாப் குழுவினர். அதே மாதிரி இன்னொரு குழுவினர் இருக்கிறார்கள். அவருடைய பெயர்கள் உடனடியாக நினைவுக்கு வரவில்லை. ஆனால் இவங்களெல்லாம் வந்து தனித்தனி குழுவினர்களாக இருந்தார்கள். அந்தந்த நேரத்தில் பணி செய்வார்கள். இப்போ தாவீது இந்த பாடலுடைய 105வது திருப்பாடல் 1 முதல் 15, 96வது திருப்பாடல் 1 முதல் 11, 106வது திருப்பாடல் 1, 47, 48 ஆகிய பகுதிகளில் இந்த பாடல் அப்படியே வருகிறது. ஆக திருப்பாடலை இந்த இடத்துல ஆசிரியர் பயன்படுத்துகிறார். அப்போ 2 முக்கியமானது. ஒன்று, இந்த ஆசிரியர் இந்த நூலை எழுதும்போது திருப்பாடல்கள் ஏற்கனவே இயற்றப்பட்டு விட்டன, முதல் காரியம். 2வது, அந்த திருப்பாடலை எடுத்து கையாளக்கூடிய திறமை இவருக்கு இருந்தது. பர்மிஷன் அது இதெல்லாம் இருந்தது. அக்சஸ் அது மட்டும் வந்து யூட்டிலிட்டி இரண்டும் இருந்தது என்று நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த பாடலின் 8 முதல் 36 உள்ள இறை வார்த்தைகளை லேவியர்கள் பாடுகிறார்கள். 8 முதல் 36 உள்ள இறை வார்த்தைகளை லேவியருக்குள்ளாக பாடுகிறார்கள். அதே போல 4 முதல் 42 வரையுள்ள பகுதிகளை இதனுடைய லேட்டர் அடிஷன்ஸ் என்று ஒரு சிலர் சொல்கிறாங்க. இது பிற்பாலத்தில் இருந்து எழுதப்பட்ட பகுதி, இது இந்த பகுதியோடு இணைக்கப்பட்டது என்று ரிடாக்ஷன் கிரிட்டிசிசம் என்று சொல்லுவாங்க. அது வந்து அந்த தொகுப்புப்படுத்தல். அதில் வந்து சொல்லும்போது இந்த பாடல் இப்போ எழுதப்பட்ட பாடல் இல்லை, பிற்காலத்தில் எழுதப்பட்ட பாடல். அந்த எழுதப்பட்ட பாடலை இந்த இடத்துல வந்து இடைச்சொல்லாக வந்து வைத்துக்கிறாங்க என்று ஒரு சிலரும் வாதாடுவார்கள். இப்போ நம்ம இந்த திருப்பாடலை பற்றி நம்ம பார்ப்போம். ஆண்டவருக்கு நன்றி பாடல்களை பாடும் பொறுப்பை ஆசாபுக்கும் அவர் உறவின் முறையினருக்கும் தாவீது அன்று முதலாக அளித்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர்தம் பெயரை கூவி அழையுங்கள், அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். ஆண்டவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர்தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள், ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஓகே, இந்த 10 வசனங்களை நம்ம பார்ப்போம். அப்படி கொஞ்சம் கடந்து போவோம். நான் இதனுடைய பிரிவுகளை நான் சரியாக பிரிக்கலை, ஒவ்வொன்றாவது பார்ப்போம். இப்போ வந்து நன்றி அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லைங்களா? நன்றி இங்கிலீஷில் தேங்க்ஸ், கன்னடாவில் தன்யவாத்.
இந்தியில தன்யவாத், கன்னடால கன்னடாலையும் தன்யவாத் சொல்றாங்க, இந்திக்காரங்க கலந்து போய் சொல்றாங்க. தும்ப வந்தனங்களோ தன்யோலு, அப்படிம்பாங்க. தன்யோலு. தமிழ்ல வந்து நன்றி நம்ம நன்றி. சொல்றோம். அதே மாதிரி இப்ராஹிம் மொழியில தொதா, தொதா, தொதா ரஃபா. ரபா என்றால் பெருசு, நிறைய நிறைய ரபா. தொதா ரபா என்றால் தேங்க்யூ வெரி மச். தொதா ரபா, தொதா ரபா என்று சொன்னால் தேங்க்யூ ஸோ மச் என்று சொல்வார்கள். இந்த தொதா என்கின்ற வார்த்தை மிக அழகான வார்த்தை, மிக அழகான வார்த்தை, அற்புதமான வார்த்தை. அந்த வார்த்தை வந்து நிறைய எபிரேய வினைச்சொற்கள் வந்து நிறைய வினைச்சொற்கள் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தவை. இந்த ஜக்கார், ஜக்கா என்று நிறைய வினைச்சொல், பாரா, பெரிஷித் பாரா, நிறைய வினைச்சொற்கள் மிக முக்கியமான வினைச்சொற்களாக இருக்கணும். அதில் மிக மிக முக்கியமான ஒரு வினைச்சொல் என்னவென்றால் தொதா என்பதாகும். தொதா என்பதாகும். வந்து தொது பெக்கா என்று சொன்னால் தேங்க்யூ, தேங்க்யூ என்று சொல்லும். யூ தேங்க் என்று சொல்வார்கள் என்று மொழிபெயர்க்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை கூவி அழையுங்கள். ஆண்டவரை நன்றி செலுத்துங்கள், அவர் தம் பெயரை கூவி அழையுங்கள். அவர் தம் மக்கள் அவர் செயல்களை அறிய செய்யுங்கள். ரொம்ப அழகான பாடல். ஒரு கமாண்டு, ஒரு மிஷன். இல்லை பாருங்களேன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். யாரை பார்த்து சொல்றா? தாவீது மக்களை பார்த்து சொல்றாரு. லேவியர் தாவீது மக்களை பார்த்து சொல்றாரு. லேவியர் பாடகர் மக்களை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை கூவி அழையுங்கள் என்று சொல்கிறார். இப்போ நல்லா கவனிச்சோம்னா தெரியும், ஆண்டவருடைய பெயரை கூவி அழையுங்கள் என்று சொல்வது என்னன்னாக்க சத்தமாக கூப்பிடுறது இல்லை, இன்டென்சிவாக கூப்பிடுறது, இன்டென்சிவாக கூப்பிடுறது, உருக்கமாக கூப்பிடுறது. அந்த ஆண்டவர் வந்து ஆண்டவரே நீர் வந்தே ஆகணும், நீர் வரவில்லை என்றால் அதுதான் ரொம்ப அழகாக சொல்லணுனாக்க, உதாரணம் சொல்லணுனாக்க, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் உண்மை இங்கிருந்து என்னை போக விட மாட்டேன். இன்டென்ஸ்லி ஆஸ்கிங் காட். அதுதான், நீ போயிட்டு நீ போயிடுவீங்களா, நீங்கள் விட்டுவிடா, நான் சாமிகிட்ட என்ன ஒரு விவாதம் பண்ணி யாக்கோபு பேசுகிறார். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய இங்கிருந்து உண்மை போக விட மாட்டேன். அந்த இன்டென்சிட்டி தான் நம்ம சொல்ற வேண்டிய. கூபி அலைங்கன்னு சொன்னோன்னே ஆண்டவரே அந்த சத்தத்தை சொல்ல கிடையாது, நம்ம அது சொல்ல கிடையாது, சத்தத்தை நம்ம சொல்ல கிடையாது. அந்த சத்தத்தை சொல்ல, அந்த டெசிபிள சொல்ல, பட் இன்டென்சிட்டி சொல்றோம். அவனுடைய பேரை கூவி அழையுங்கள், மனமாறு கூவிடுங்கள், உளமாறு கூவிடுங்கள், உள்ளார்ந்த முழுதை கூவிடுங்கள், அவர் இறங்கும் வரும் வரைக்கும் கூவி அழையுங்கள். அதான் வந்து ஆண்டு சொல்லுகிறார். அது இன்னொன்று வந்து அவர் தம் செயல்களை மக்கள் இனங்கள் அறிய செய்யுங்கள். இதில் தாங்க ரொம்ப அருமையான ஒரு செய்தி இருக்குது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏன்? அவர் நல்லவர். எப்படி நல்லவர்? அவர் செயல்களில் நம்ம தெரிய வருதுங்க சார். அவருடைய செயல்கள் எல்லாம் தெரிய, நல்ல நன்மை செய்கள், நமக்கு நன்மை அவர் செஞ்ச நன்மைகள் எல்லாம் நமக்கு தெரியும். 1 2 3 4 5 6 அப்பா எண்ணி முடியாதவை. அதை மக்கள் நீங்கள் அறிய செய்யுங்கள். மிஷன், மிஷன், டிக்ளரேஷன் அண்ட் மிஷன், ப்ரொக்ளமேஷன் அண்ட் மிஷன். அதுதான் ஆண்டவர் நல்லவர் என்று நான் சொன்னீங்கன்னா அது மக்கள் உங்களை அறிய செய்யுங்கள். நீங்கள் தெரிஞ்சால் மட்டும் போதாது, எல்லா மக்களுக்கும் ஏய் எங்கள் சாமிடா இது, எங்கள் சாமி இப்படிப்பட்டவர்ரா இது சொல்லணும், சொல்லணும். மக்கள் உங்களை அறிய செய்யுங்கள். இப்போ மிஷன் இங்கே அழகான ஒரு மிஷனாக இருக்குதா நம்மளுக்கு? ஒரு ஒத்த வார்த்தை தான். ஆனால் அந்த ஒத்த வார்த்தையில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அது வந்து 1-to-1 ரிலேஷன்ஷிப்பு இப்போ கம்யூனிட்டேரியன் ரிலேஷன்ஷிப்பாக மாறுது. நீங்களும் நானும் உறவாடுறோம். ஆண்டவரே உங்களுடைய பெயரை கூவி அழைப்போம். ஆண்டவரே நீ செஞ்ச நன்மைகளை நான் அறிவேன். ஆண்டவரே அது எல்லாம் எல்லாருக்கும் சொல்லணும். நான் அப்படி சொன்னேன்னா நீங்கள் நான் அவங்க, நீங்கள் நான் மட்டும் இல்லை, நீங்கள் நான் அவங்க. ஜெபம் என்பது கூட்டுக்குழுவாக இருந்து உறவாடுவதும் உரையாடுவதும் தான். யாரும் யாரோட நான் இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு நாளும் யூஜின் அமெரிக்காவில் இருக்கிற அப்படி, இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அப்படி, ஒவ்வொரு நாளும் அவருக்காகவும் அவருடைய மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக்கொண்டே இருப்பேன், தொடர்ந்து ஜெபித்துக்கொண்டே இருப்பேன். தூரங்கள் இருக்கலாம், ஆனால் நம்ம ஜெபத்தோடு இணைந்திருப்போம். நான் இங்கே இருக்கிறேன், லண்டனில் இருக்கிற செலின் சமரசிங்கே, அவங்க வந்து சிங்களி தான், ஆனால் நம்ம மீது தனிப்பட்ட பாசம் கொண்டவங்க, அன்பு கொண்டவங்க, இறைவாத்து மேலே பற்று கொண்டவங்க. அவளுக்காக ஜெபித்து கொண்டிருப்பேன். இணைந்திருப்போம், ஜெபத்தில் இணைந்திருப்போம், இல்லைங்களா? அதுதான் மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அப்போ நம்முடைய கடமை என்பது என்ன என்பதை மறந்துவிடக்கூடாது.
டேபிளில் உட்காந்து என்னுடைய தந்தையார் நன்றாக ஞாபகம் இருக்கிறது. நான் என்னுடைய அப்பா வந்து ஒரு கிளர்க்கு தான், ஆர்டினரி கிளர்க்கு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தான் என்சிசி ஆஃபீஸில். ஒரு மெத்தைக்கு அடியில் அவருடைய ஆஃபீஸ் இருக்கும், டேபிள் சேர்லாம் போட்டிருப்பாங்க. டிஸ்பேச் கிளர்க்காக பார்த்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். லெட்டர்ஸ் எல்லாத்தையும் டிஸ்பேச் பண்ணுறது எல்லாம் அவருடைய வேலையாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஆஃபீஸுக்கு போன உடனே ஒரு சின்ன இறை வசனத்தை எழுதி வெள்ளை பேப்பரில் அவருடைய கைப்பட பைபிள் வசனத்தை எழுதி மூலையில் வச்சிருவார். அடுத்த நாள் இன்னொரு வசனம். ஃபர்ஸ்ட்ல வந்து யாருக்கும் ஒன்றும் தெரியாது. ஒரு சில காலகட்டத்தில் எல்லா ஆஃபீஸில் இருக்கிறவங்களும், சார் இன்னைக்கு என்ன சார், சார் இன்னைக்கு என்ன சார் அப்படின்னு வந்து படிச்சுட்டு போவாங்க. அவர் செய்த காரியங்களை அறிய செய்யுங்கள், அறிய செய்யுங்கள். ஒரு சாதாரண கிளர்க்கு, ஒரு 900 ரூபாய் சம்பளம் வாங்குறவர் அந்த காலத்தில். ஆனாலும் அவருக்குள்ளாக ஒரு தாகம், எரி வார்த்தை. என்ன, நான் எனக்கு தான் சார் எழுதுனேன், மற்றவங்களுக்காக எழுதலை. சிஓ கேட்டப்ப சொல்றாரு. அதான் ஆண்டவர் செய்ததை நம்ம அறிய செய்ய வேண்டும். அவர் செய்ததை மக்களிடங்கள் அறிய செய்யுங்கள் என்று தாவீது சொல்கின்றார். அடுத்த வசனத்தை பார்த்தோம்னாக்க, அவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள் என்று சொல்கிறது. இதுல 2 வார்த்தை முக்கியமான வார்த்தை எனக்கு படுது. ஆண்டவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். பாடல் பாடுவதே ஆண்டவரை புகழ்ந்தேத்துவது தான். அவரை புகழ்ந்தேத்துங்கள், பாடல் பாடி அவரை புகழ்ந்தேத்துங்கள் என்று சொல்வதை தான் ஆண்டவர் இரு சீராக பிரித்து பாடல் பாடுங்கள், புகழ்ந்தேத்துங்கள் என்று சொல்கிறார்கள். இஸ்ராயல் மக்கள் வந்து பாடலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, பாடல்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போவும் கூட குறிப்பாக அந்த நான் இருந்தபோது, இஸ்ராயல் நாட்டில் இருந்தபோது, அந்த பண்டிகை வந்து சுக்கோத் என்று இன்னொரு பண்டிகை வருகிறது. சுக்கோத் என்ற ஒரு பண்டிகை வருகிறது. அது கூடார பண்டிகை. சுக்கோத் பண்டிகை வந்தது. அந்த கூடார பண்டிகையின் பொழுது அவர்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த அப்பார்ட்மெண்ட் மூலையில் ஒரு கூடாரம் அமைச்சு அதில் வந்து ஏலத்தலையெல்லாம் போட்டு இது பண்ணிவிட்டு அந்த கூடாரத்தில் உட்காந்து பைபிள் படிக்கிறது, அந்த இறை வார்த்தை வாசிக்கிறது முடிச்சுட்டு சாயங்கால நேரத்தில் அங்கிற பெண்கள் எல்லாரும் சேர்ந்து சுற்றி ஆண்கள் பாட, பெண்கள் கும்மி அடித்து, நாம் கும்மி அடிக்கிற மாதிரி அவங்க வந்து பல்வேறு விதமான செய்கைகளோடு இலைகளை ஆட்டி அசைத்து பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். இந்த நாகரிக உலகத்திலும் அந்த 3 பண்டிகைகளையும், கூடார பண்டிகை மற்றும் பாஸ்கா பண்டிகை, பெந்தெகோஸ்தே பண்டிகை, 3 பண்டிகை மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடுவார்கள். அதில் நிறைய பாடல்கள் இருக்கும். உதாரணத்துக்கு பாஸ்கா பண்டிகையின் பொழுது கப்பு 1, கப்பு 2, கப்பு 3, முதலாவது கிண்ணம், 2ஆம் கிண்ணம், 3ஆம் கிண்ணம் என்பது ஒவ்வொன்று இடையே ஒன்று அல்லேலூயா கீதம் இருக்கிறது. அல்லேலூயா கீதத்தை அவர்கள் இசைக்க வேண்டும். இசைத்து விட்டு தான் அந்த அடுத்த கிண்ணத்தில் பருகுவதற்கு தங்களை தயாரித்துக் கொள்வார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது பாடல் என்பது அவருடைய வாழ்வோடு இணைந்து போன ஒன்று. புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்துங்களேன், மாதா பாடுறாங்க, ஜக்கரியா பாடுறாங்க, அண்ணா பாடுறாங்க, சிமியோன் பாடுறாங்க. நிறைய பாடல்களை பார்க்கிறோம். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டு காலகட்டங்களிலும் கூட இயேசு கிறிஸ்து கூட அப்பொழுது ஆவியில் அக்களித்து அவர் சொன்னதாவது, தந்தையே விண்ணிற்கும் ஆண்டவரே. அழகான பாடலாக சாப்பிட்டுட்டு புகழ்கீதங்கள் பாடிவிட்டு அதுக்கப்புறம் கடந்து கெத்செமனே தோட்டத்துக்கு அவங்க போறாங்க. அதையும் நம்ம பார்க்கிறோம். அதையும் நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது பாடல் அவர்களோடு உயிரோடு கலந்து விட்ட ஒரு அருமையான ஒரு பாடல். ஆண்டவருக்கு பாடல் பாடுங்கள், ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். அதில் வந்து இன்னொரு வசனம் பாருங்க, அவர் தம் வியத்தகு செயல்களை அனைத்தையும் எடுத்துரையுங்கள். இந்த ஒரு வார்த்தைங்க, இந்த வியத்தகு செயல்கள் தாங்க. நிஃப்லாத் என்கின்ற எபிரேய சொல்லுக்கு வியத்தகு என்று செயல், வியத்தகு செயல்கள் நிஃப்லாத்தோத் ஹத்வரிம் என்று சொல்வார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது வியத்தகு செயல்கள் என்று சொன்னால் வார்த்தையினால் விளக்கி சொல்ல முடியாத செயல்கள் தான் வியத்தகு செயல்கள் என்று அவர்கள் சொல்வார்கள். நிஃப்லாத் என்று அழகான அந்த செயல் இருக்குது. ஆண்டுடைய வியத்தகு செயல்களை வார்த்தையில் விளக்க முடியாது. வார்த்தை எப்படிங்க விளக்கி சொல்ல முடியும்? வானத்தை கிழிச்சு மண்ணாவை பொழிந்த அந்த அனுபவத்தை எப்படி விளக்கி சொல்றது? பாறையை உடைச்சி தண்ணியை கசிய வைத்த ஆண்டுடைய கருணை எப்படி விளக்கி வைக்க சொல்றது? அதான் சொல்லி மாள முடியாத என்கின்ற அந்த வார்த்தை தான் வியத்தகு செயல்கள், நிஃப்லாத் என்ற எபிரேய சொல் வருகிறது. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி.
மரியே வாழ்க. சமயம் பார்க்கணுமா? முடியாது, முடியாது, முடியாது. ஒரு உருவமற்றவர், அருமையானவர், சொருமையானவர் பெயரினால் நம்ம மத்தியிலே வாழ்கிறார். கடவுளுடைய பெயர் கடவுளுக்கு இணையான ஒன்றாக இருக்கிறது.